வணக்கம் அன்பர்களே, வாங்க சாதம் வடித்து செய்யும் முறை எப்படி என்று பார்க்கலாம். நாம சாதத்தை வடித்து சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம குக்கர்ல சாப்பிட்ற சாப்பாடு, அந்த சாப்பாட்டுல கஞ்சி தண்ணி அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கிறனால, அந்த கஞ்சி தண்ணியோட நம்ம சாதத்தை சேர்த்து சாப்பிட்றனால சுகர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வடித்து சாப்பிட்ற முறை தான் சிறந்தது. இதன் மூலயமா நம்ம என்ன பண்றோம்னா, கஞ்சி தண்ணியை வடிச்சிட்டு இந்த சாதத்தை நாம சாப்பிட்றனால சுகர் போன்ற நோய்கள் நம்மள நெருங்காது. அதனால சாதத்தை வடித்து செய்யும் முறை எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இது 1.5 கப் அளவுள்ள அரிசி வேகிற அளவுக்கு இந்த பாத்திரம், அதாவது 1.5 கப் அரிசி போட்டா இந்த பாத்திரத்துல ஃபுல்லா ரெடி ஆயிடும். நீங்க இந்த மாதிரி சாதம் வெடிக்கிற பாத்திரம் போயிட்டு நீங்க சில்வர் பாத்திர கடையில போனீங்கன்னா உங்களுக்கு 1.5 கப் வேணுமா இல்ல 2 கப் வேணுமா, இல்ல உங்க வீட்டுக்கு தேவையான அளவுள்ள பாத்திரத்தை வாங்கிட்டு அந்த பாத்திரத்துல நீங்க புழுங்கல் அரிசினா அந்த பாத்திரத்திலேயே அரிசியை போட்டு ஒரு 1/2 hour ஊற வைங்க. பச்சரிசி சாதம் வெடிக்கிறீங்கன்னா ஊற வைக்க வேண்டாம். நீங்க எடுத்துக்க வேண்டிய அந்த பாத்திரத்திலேயே தேவையான அளவு அரிசியை எடுத்து அதை ஒரு 2 வாட்டி நல்லா அலம்பிட்டு, அதுக்கப்புறம் இது ஃபுல்லா தண்ணியை பிடிச்சு வச்சுட்டு அடுப்புல நாங்க உப்பு போட மாட்டோம், உப்பு போடுறவங்க உப்பு போட்டு வேக வைங்க. வாங்க நான் உங்களுக்கு இது எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இது 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுல 1.5 கப் அரிசி தாராளமா வேகும். நீங்க கடைக்காரர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இது 1.5 வேகம், உங்களுக்கு இல்ல 1 தான் வேணும். அப்படி வேணும்னா நீங்க அதுக்கேத்த பாத்திரமும் அதுக்கேத்த தட்டும் நீங்க வாங்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, அரிசிய நான் 2 முறை அலம்பிட்டேன். அலம்பி அந்த பாத்திரத்தோட தலைபாகம் வரைக்கும் தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன். தண்ணி புடிச்சிட்டு நீங்க உப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இத அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. உங்களுக்கு நம்பர் இருக்கும் 3, 4ன்னு, 3, 4, 5ன்ட்டு உங்களோட அடுப்புக்கு ஏத்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. அதோட அவ்வளவுதான். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், கலக்கணுமோ எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க அப்படியே இருங்க. அரிசி அப்படியே சாதம் வெந்தோன்னு அப்படியே மேல பூத்து வரும். அந்த ஸ்டேஜ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப தட்டை போட்டு மூடி அதை வடிகட்டி எடுத்துடணும். உங்களுக்கு நான் அது எப்படின்னு காட்டுறேன். பாருங்க, சாதம் இந்த மாதிரி கொதிக்கும். இந்த டைம்ல என்ன பண்ணுங்கன்னா சிம்ல வச்சிடுங்க. ரொம்ப சிம்ல ஒரு 2ஆம் நம்பர் அந்த மாதிரி இதுல வச்சிடுங்க. வச்சிங்கன்னா சாதம் அப்படியே நின்று வேகும், வெந்து அப்படியே மேல வரும். நீங்க இதை கலரணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு இது அப்படியே மேல வரும்போது என்ன பண்ணோன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சிலர் குழைய சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் நல்லா உதிரியா இருக்கணும். அது உங்க சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி கரண்டில கலக்கி அரிசி அமுத்தி பாருங்க. எந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஓகேவோ அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டுங்க. நான் உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, சாதம் வடிச்சாச்சு. வடிச்ச சாதம் பாருங்க எவ்வளவு பலபலன்ட்டு நல்லா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரிதான் சாதத்தை வெடிச்சு சாப்பிடணும். இங்க பாருங்க, வடிச்ச கஞ்சி தண்ணி. இந்த மாதிரி சாதத்தை வடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கஞ்சி தண்ணி நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நீங்க கிடைக்கிற கஞ்சி தண்ணியில ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க தலைக்கு குளிக்கிறீங்கன்னா இத எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில சீயக்காய் போட்டு கஞ்சி தண்ணி தேய்ச்சி நல்ல தலையை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தலைமுடி ரொம்ப நல்லா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், கருகருன்னு முடி வளரும், நல்ல ஹெல்த்தியா இருக்கும். அப்படியே இந்த கண்டிஷனர் போட்டு பண்ணாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப முடிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதுல மருத்துவ குணமும் இருக்கு. இந்த கஞ்சி தண்ணியை நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 2 ஸ்பூன் பனங்கல்கண்டை சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களோட வயிறு சம்பந்தப்பட்ட உடல் சூடு அந்த மாதிரி எல்லாவித உடல் உபாதைகளுக்கும் இது ரொம்ப நல்லது. கஞ்சி தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்க வாரத்துக்கு ஒரு நாள், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி குடியுங்க. அதே மாதிரி தலைக்கும் குளியுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்போ இருக்கிற ஷாம்பு கண்டிஷனர் அதெல்லாம் போடுறதுக்கு பதில் நீங்கள் சீயக்காயும் கஞ்சி தண்ணியும் போட்டு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தலைமுடியானது ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.